கவரைப்பேட்டையில் தொடர் மின்தடையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பேட்டையில் கடந்த 3 நாட்களாக நீடித்து வரும் மின் தடையை கண்டித்து பொதுமக்கள் மின் வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு நேரங்களில் நீடித்த மின்வெட்டால் அவதியடைந்த மக்கள் மின் வாரிய அதிகாரிகள் சரிவர பதிலளிக்கவில்லை என குற்றம் சாட்டினர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் காவல்துறையினர் மற்றும் மின் ஊழியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு மின் விநியோகம் சீரானது. செய்தியாளர் கார்த்திக். ಹೌದಾ போதுண்ணா ஒரு 30 செகண்ட் இவங்க 15 டன் ஏசி இதுக்கு தனியா டிரான்ஸ்பர் போறது எவ்வளவு ஓடிக்கிறாங்க. ஒன்வேல போயிட்டு சப்பேர் கிடையாது. நேத்து நைட் வந்து பிரச்சனை பண்றாங்க. ஏன் பண்ணல அப்ப நீ என்ன எல்லாம் முடியாதுங்க. சரி வந்தீங்க போ. சரி வந்தீங்க. நேத்து நைட் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சரி வந்து நீ என்ன பாத்து என்ன பாத்துப்பா 3 நாளா இது கண்டா 3 நாளா இது கண்டா பண்ணி நைட்ல தான் நிம்மதியா தூங்குறாங்க. பகல் விட்டு 3 நாள் இது கண்டா பண்ணி அது மொத்தமா சொல்றீங்க. அது கேக்கல பை ஸ்மார்ட் லைவ் வர சொல்லுங்க பசி 3 நாள் பகல்ல நான் கண்டா சொல்றேன். எனக்கு தேவல பகல் யாருமே நைட்ல 3 நாள் இது சொல்ல மாட்டோம். ஆள் வரவங்க என்ன செய்ய மாட்டோம். ஏய் வரணும் ஜெய் யார் வந்தோடனே போய் சொல்றோம். 3 நாள் வேற ஒண்ணு மாதிரி காரணம் பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு ஒர்க் சொல்றீங்களா ஸ்டாஃப் அதிகமாக்கி வேற ஒண்ணு சொல்றது காரணம் ஹையர் ஆபீஸ் கேட்டா ஆள் அதிகமாக்கி கொடுங்க. நேத்து சுரேஷ் இல்லைன்னா கரண்ட் வந்து கவர்மெண்ட் அது தெரியுமா தெரியாதா? எவ்வளவு நேரம் பாட்டு வரல. ஏஐ வந்து எங்களுக்கு வந்து அச்சீவ்ஸ் கொடுத்தாருன்னா வண்டி எடுப்பேன். யாரும் கூட்டுவான் அரசு கூட பண்ணிடுவேன். ஆனா அங்க போட்ட டிரான்ஸ்போர்ட்லாம் முடிவு போட்டுருவேன். ராத்திரியோட ராத்திரியா 1500 ரூபா 1 மணி நேரம் அடிச்சு தட்டி கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன்.